உண்மை ஒருபோதும் உறங்காதுன்னு சொல்ற மாதிரி இங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆப்போனன்ட் பார்ட்டி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கப்பா அப்படின்னு வாய் தவறி உண்மையை உளறிட்டார். ஆமா, அவர் யாரு? அமைச்சர் தாமோ அன்பரசன் அவரே தான். என்னன்னா, இந்த ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடந்த கூட்டத்தில் தான் இவரும் பேசியிருக்காரு. நம்ம தலைவர் அடுத்தபடியா 2வது முறையா இந்த தேர்தலையும் ஜெயிச்சு முதலமைச்சரா வருவாரு, அவர் அரியணையில் உட்கார வைப்போம், எல்லா வேலையும் முன்னாடி நின்று பக்காவா பார்ப்போம், எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிட்டே வந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிரணியெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கு அப்படின்னு வாய் தவறி உண்மையை சொல்லிட்டார். ஒருவேளை பலவீனமாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பலமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாரோ, சேம் சைடு கோல் போட்டாரோ. சரி, இப்படி பேசின மனுஷன் அதை சமாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணாருங்கிறத நான் சொல்ல தேவையில்ல, நீங்களே பார்த்துருங்க. வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். 2 மாசத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போது. மீண்டும் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு நாமெல்லாம் எதிரெல்லாம் கொஞ்சம் பலமா இருக்கிறான் அப்படின்னு தெரியும். பலம் இல்லை. பொதுமக்கள் மத்தியில பொதுமக்களுடைய சக்தி நம்ம கிட்ட இருக்குது. கழகத்தோட பிரமாதமா செயல்படுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆக நம்முடைய வேகத்தை அதிகப்படுத்தணும். வர்ற தேர்தலை எதிரிகளை ஒழிச்சு கட்டணும். அதற்கான உறுதியேற்றுக்கிற நாள் தான் இந்த இந்திய நாள்.